அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ரேவதியும் கார்த்திக்கும் பாட்டி வீட்டுக்கு போன உடனே நம்ம பாட்டிக்கு சந்தோஷத்தை பார்க்கணும். பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு எடுத்து ரெண்டு பேரையும் ஆர்த்தி எடுத்து வரவேற்கிறாங்க. அதான் ஒரு சின்ன ப்ரோமோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் ரேவதிட்ட இப்போ தற்சமயம் நம்ம பாட்டி வீட்டுல இருக்கிறது தான் நல்லது, கொஞ்ச நாளைக்கு பாட்டி வீட்டுல இருப்போம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பாட்டி வீட்டுக்கு போறாங்க. அதாவது நம்ம கார்த்திகை ரேவதியும் காரை விட்டு இறங்கி வந்தோடனே நம்ம பாட்டி அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கடுத்து ஆர்த்தி எடுத்துட்டு வர சொல்றாங்க. ரெண்டு பேரையும் ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சந்திரா இதை தெரிஞ்சுக்கிட்டு, அக்கா நம்ம ரேவதி எங்க போய் தங்கியிருக்கா தெரியுமா, அந்த கிழவி பரமேஸ்வரி வீட்டுல போய் இருக்கா, அதாவது அவங்க இருக்கிறது சரிப்பட்டு வராதுக்கா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த கொலகார குடும்பத்துல என் பொண்ணு இனிமேல் ஒரு நிமிஷம் இருக்கக்கூடாது, இப்பவே நான் பிரிச்சு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாங்க. நம்ம ராஜராஜன் அதை பயங்கரமா தடுத்தாரு. இதுக்கு மேலேயும் என் பொண்ணு வாழ்க்கையில குறுக்கட்ட கொலகாரனா மாறிடுவேன், இதனால் வரைக்கும் உனக்கு பயந்து போய் ஒரு பொட்டி பாம்பு அடங்கி இருந்தேன், இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன், என் பொண்ணு வாழ்க்கையில எனக்கும் பங்கு இருக்கு, அதாவது நீ அவங்களுக்கு வாழ விடக்கூடாதுன்னு நினைச்சேன்னா நான் அவங்கள வாழ வைக்கிறோம்னு நினைப்பேன், அதாவது அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி சவால் விடுறாங்க. இப்பவே நான் ரெண்டு பேரையும் பிரிச்சு ரேவதி இங்க கூட்டிட்டு வர போறேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ராஜராஜன் மீசைய முறுக்கி விட்டுக்கிட்டு சாமுண்டீஸ்வர்கிட்ட சவால் விடுறாரு. எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம், அவங்க ரெண்டு பேருக்கும் நல்லதுதான் நான் செய்வேன், அதாவது அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு உன்னைய சும்மா விடமாட்டேன் அப்படின்னுக்கிட்டு நம்ம ராஜராஜன் ஒரு பயங்கர கோபப்படுறாரு. இன்னைக்கு ஒரு தரமான எபிசோட மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.